அன்னைக்கு எனக்கு மட்டும்தாங்க லீவு. மீதி 3 ஐடி எம்ப்ளாயிஸும் காலையிலேருந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படா ஒர்க் முடியும், அவங்க கூட வெளியில் போகலாம் அப்படின்னு நானும் அக்காவோட குட்டி பையனும் காவல் காத்து உட்காந்துருந்தோங்க. ஒரு வழியாக அவங்களுக்கு ஒர்க் முடிஞ்சதும் நாங்கள் போன இடம் எங்கே தெரியுமா? அக்கா வீட்டு பக்கத்தில் வானகரம் கிட்ட இருக்கிற இந்த எம்எஸ் சுவாமிநாதன் வெட்லேண்ட் பார்க்குக்கு தாங்க. இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி குப்பை கிடங்கா இருந்துச்சான். இப்போ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அது சூப்பராக ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஈவினிங் ஸ்பாட்டுங்க. ஒரு 5 மணிலேருந்து இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் போனதே 7:30 மணிக்கு மேலேயா, ரொம்ப இருட்டாயிடுச்சு. எங்கள் நேரத்துக்கு நாங்கள் ஒரு பாம்பு வேற பார்த்தோமா, ரொம்ப பயம் ஆயிடுச்சு. வேண்டாம், நமக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்க் பிளான் தான் ஃப்ளாப் ஆகிடுச்சு. டின்னர் போகலாம் அப்படின்ட்டு ஆன் த வேலை டின்னர் பிளானையும் கூட போட்டுட்டு தாங்க நாங்கள் பார்க்லேருந்து இறங்கினோம். இங்கே ஒருத்தவங்க ஒரு குட்டி ரேபிட்டை கொண்டு வந்திருந்தாங்க. வீட்டில் வளர்க்குற ரேபிட்டு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு வேண்டி கொண்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்த உடனே சின்னவன் பயங்கர குஷியாகி அது கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். ரேபிட்டை எதுக்குடா தொடுற அப்படின்ட்டு அக்கா. ரேபிட்டை தொட்டா என்னன்னு இவன். ஒரு வழியாக அந்த சண்டையை தீர்த்துட்டு நாங்கள் நேராக டின்னர் சாப்பிட தாங்க போனோம். டின்னருக்கு போன இடத்துலையும் ரேபிட் கூட விளையாட விடலைன்னு தாங்க ஐயா ரொம்ப சேடாக இருந்தார்.